பவாரியா கொள்ளையர்கள் கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் அவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. 3 பேர் குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பை சென்னை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஜெயில்தார் உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பவாரியா கொள்ளை கும்பலை பிடித்த காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 9 பேர் 8 பேர் ஜாமீனில் போயிட்டாங்க. ஜாமீனில் போயிட்டு அந்த இன்னும் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அந்த அப்ஸ்காண்டிங் இருக்காங்க அவங்க. ஸோ அதுதான் அந்த கேட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இவங்க கன்வின்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பாக்கி எல்லாருக்கும் ட்ரையல் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இவங்க 3 பேர் பிடிக்கும் போது என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்துச்சு சார்? அந்த இடத்துல இவங்க பிடிக்கும் போது உங்களை தப்பிச்சு போகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க எதிர்த்து தாக்குறதா இருக்கட்டும், என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? இல்லை, அது நிறைய ஃபேஸ் பண்ணோம். அங்கே ஒவ்வொரு ஆளுக்கு இவங்க செக்யூர் பண்ணும்போது உதாரணமாக இவர் ஓமா பாவரியா நாங்கள் கிடைக்கிறது 1 வருஷம் எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா எல்லாம் வந்து சுற்றினோம். அப்புறம் இவர் குட்டு இருக்கார், இவர் கைரேக்கை மேட்ச் ஆகிருக்குது. குட்டுவும் ஓமா பாவரியா 2 பேரோட கைரேக்கை இருந்தாங்க. ஓமா பாவரியா இறந்துட்டாங்க, அவங்க வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க கைரேக்கை இதாகிடுச்சு. ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பெரிய சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு சில டாக்குமெண்ட் மிஸ் ஆயிரும், சில விட்னஸ் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி சில நிறைய கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தால் கூட இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு போலீஸு, குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸு, இன்ஸ்பெக்டர் இவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இல்லாட்டி எவ்வளோ ஃபாலோ பண்ணாமல் எது கன்விக்ஷன் ஆகிருக்காது. அதை ப்ராப்பராக கேஸ் ப்ரெசென்ட் பண்ணோம். ஒரு 20 வருஷம் கழிச்சு கேஸ் இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு கன்விக்ஷன் வாங்கினா அவ்வளோ ஒரு ஈஸி ஜாப் கிடையாது. ஆமாம், இப்போ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ பாதுகாத்து இவ்வளோ கொண்டு வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இருக்க தமிழ்நாடு போலீஸ் எப்படி சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க? உங்ககிட்ட இருந்த பண்ணியிருக்காங்க. அது பண்ணனால்தான் இப்போ எங்களுக்கு என்ன சில ஒரு டைம் பாஸ் ஆகும்போது சில நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஒரு கேஸில். ஆனால் அவ்வளோ இருந்தால் கூட அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ இது ப்ரெசென்ட் இருக்கார், பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட எல்லா சாட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணனால்தான் கேஸ் கன்விக்ஷன் ஆகிருக்குது. நல்லா ஃபாலோ அப், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சந்தோஷமாக இருக்குது.